என்னங்க உங்களோட துணி கடையில நிறைய ஸ்டாக் இருந்தும் யாரும் வாங்கலனா அது அவங்களோட தப்பு இல்லை, உங்களோட தப்பு தான். நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க இந்த ஊரே இப்படிதான், இந்த கஸ்டமர்ஸே இப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்களேன், இது யாரோட தப்புன்னு. நீங்க பாருங்க, உங்களோட ஸ்டாக் சேல் ஆகலைன்னா அது உங்களோட தப்பு தான். நீங்க கரெக்டா பிசினஸ் பண்ணலன்னா அர்த்தம். பிசினஸ் பண்றதுக்கு கரெக்டான கைடன்ஸ் வேணும். ஸோ நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எந்த மாதிரி எப்படி சொல்யூஷன் எடுக்கணும்னு இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்களோட பிரத்யூஷா பரத்வாஜ். வெல்கம் பேக் டு அஜ்மீரா ஃபேஷன் தமிழ். இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு எந்த டாபிக்னா, நிறைய பேர்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கும், அது சேல் ஆகாது, யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன பண்ணணும்னு நான் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, சரிங்களா? என்ன பிரச்சனைனா, இங்க ஃபிக்ஸட் ரேட் வைப்பாங்க, அதுவும் ரொம்ப காஸ்ட்லியா நீங்க வைக்கிறாங்கன்னா யார் அங்க வாங்குவீங்க? ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. நீங்களே மிடில் கிளாஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா அவ்வளோ எஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. 5000 6000 யார் அங்க வாங்குவீங்க? நீங்க ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு ஹை குவாலிட்டியான ட்ரெஸ் நீங்க கொடுக்கணும். அப்போதான் கஸ்டமர்ஸ் வராங்க. அப்போ டெட் ஸ்டாக் இருக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா எல்லாம் சேல் பண்றதுக்கு நீங்க திங்க் பண்றீங்கன்னா அது இப்போவே நிறுத்துங்க, சரிங்களா? இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இது ஆர்கான்சா டிஷ்யூ ஃபேப்ரிக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட்ல இந்த மாதிரி கலெக்ஷன் இருக்கு. ப்ளூ பிங்க் ஆரஞ்சு காம்பினேஷன்ல இருக்கு. இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீஸ் பேட்டர்ன், பேர்ட்ஸ் பேட்டர்ன்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட்ஸ் 3 பீஸ் குர்த்தி செட்டாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷனுங்க. நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க மிஸ் பண்ணாம இதெல்லாமே வாங்குங்க. நீங்க கம்மியான ப்ரைஸுக்கு ப்ராஃபிட் வச்சுட்டு நீங்க சேல் பண்ணுங்க, உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட் வரும். ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட் வச்சுட்டு எல்லாமே சேல் பண்ணக்கூடாதுங்க. நான் நிறைய வீடியோஸ்ல கூட சொன்னேன் உங்களுக்கு. ஸோ நீங்க இது ஃபாலோ பண்ணுங்க. இது பாருங்க, சில்க் ஃபேப்ரிக்ல இது கிரீம் கலர்ல இப்படி டியர் பாருங்க, இவ்வளோ கியூட்டா இருக்கு. எல்லோ கலர் காம்பினேஷன், கிரீம் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும், கிராண்டா இருக்கு. அண்ட் இது பாருங்க, ஃபேண்ட் ரொம்ப ரொம்ப பிளெயினா கொடுத்துருக்காங்க, அதுவும் எலாஸ்டிக்கோட லூஸ் ஃபேண்ட். அண்ட் துப்பட்டா பாருங்க, இதுவும் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ல இருக்கு, அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 400ல இருக்காங்க. 400க்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வருது. ஸோ நீங்க 400க்கு வாங்கிட்டு நீங்க ஒரு 100 200 தான் ப்ராஃபிட் வைக்கணும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட் வைக்க கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட ஊர்ல எது ரொம்ப ஃபாஸ்டா சேல் ஆகுது நீங்க ஒரு டைம் ரீசர்ச் பண்ணிட்டு அது என்ன சேல் ஆகுது அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? அப்புறம் அந்த மாதிரி நீங்க வாங்கிட்டு நீங்க சேல் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு செம்மையான கலெக்ஷன் பாருங்க. எப்பவுமே துணி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும், சரிங்களா? பாக்குறதுக்கு அண்ட் வேர் பண்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப டீசெண்டா இருக்கணும் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கணும். இது பாருங்க எவ்வளவு செம்மையான கலெக்ஷன். கிரீம் கலர்ல காட்டன் ஃபேப்ரிக்ல இவ்வளோ எம்ப்ராய்டரி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப கூலா டீசெண்டா இருக்கு பாருங்க. ஃபேண்ட் கூட ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல அண்ட் துப்பட்டா கூட பாருங்க எவ்வளோ செம்மையான கலெக்ஷன் பாருங்க. ஃபேண்ட் கூட ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. இந்த கலர் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு, மார்க்கெட்ல எல்லாரும் இந்த கலர் தான் சூஸ் பண்றாங்க. இது பாருங்க, இது எவ்வளோ செம்மையான கலெக்ஷன். உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு 400 600 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நீங்கள் பல்காக வாங்குங்க, பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சுட்டு சேல் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் எப்போவுமே ஃபிக்ஸட் ரேட் தான் இருக்கணும் எப்போவுமே உங்களோட ஷாப்பில். இப்போது நான் உங்களோட தங்கச்சின்னா, அண்ணா எனக்கு கம்மியாக பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே ஃபிக்ஸட் ரேட் தான் வைக்கணும், சரிங்களா? எப்போச்சும் டெட் ஸ்டாக் இருக்குது, ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் இருக்குன்னா நீங்கள் அப்போது ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், ஓகேவா? அதில் எதுக்குன்னா ஃபிக்ஸட் ரேட் இருந்தால் நீங்கள் லாஸ் ஆக மாட்டாங்க, அவ்வளோலாம் உங்களுக்கு நஷ்டம் வராது, சரிங்களா? ஷால் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாமே எம்ப்ராய்டரி ஒர்க்கு, இவ்வளோ காட்டன் ஃபேப்ரிக்கில் இவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன் பாருங்கள். இந்த கலர்ஸ் பிஸ்தா க்ரீன் சொல்லுவாங்களே அந்த கலருங்க பாருங்கள். ஸோ நீங்கள் கூட இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் இருந்து நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல் லென்த்தில் காலர் நெக்கில் இந்த மாதிரி அழகான கலெக்ஷன் எங்கே பாருங்கள், எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் பாருங்கள். நீங்களே பாருங்கள்
இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸுக்கு எதுக்கு வருதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸுக்கு வருது. இது ஹோல்சேல் ரேட் கிடையாது. அதனால உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு வருது. சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் திரும்பி இதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னா அதெல்லாம் வாங்க முடியாது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இப்படி செட் டு செட் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5XL வரைக்கும் சைஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா செட் டு செட் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அண்ட் பல்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஒரு பீஸ் அப்படிலாம் வாங்க முடியாது. சரிங்களா? ஸோ ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய பிஸ்னஸ் டிப்ஸு நிறைய கலெக்ஷன் எடுத்துகிட்டு நான் உங்களை மீட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.